இன்றைக்கும் கூட 2ஆம் ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனாகிய யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே பிரவேசித்து அவனை சகோதரர்கள் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி உள்ளான ஒரு அறையிலே அழைத்துக் கொண்டு போய் தைல குப்பை எடுத்து அவன் தலையின் மேல் பார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடி போயின்றான். அல்லேலூயா. உரத்த சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவா. அல்லேலூயா. ஜீவன் உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு சம்பவத்தை நாம் வாசித்தோம். கிறிஸ்தவ வாழ்வே அபிஷேகத்தினுடைய பூர்ணத்துக்கு நேராக கடந்து போவதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு அபிஷேகத்திற்குள் இருக்கிற ஒரு வாழ்க்கை. சொன்ன அபிஷேகம் என்பது என்ன? ஒரே வார்த்தையில உங்களுக்கு சொல்லணும் சொன்னா, மற்றவர்கள் எல்லாம் தெய்வத்தை அபிஷேகம் பண்ணுகிறார்கள், தெய்வத்தை குளிப்பாட்டுகிறார்கள். ஆனால் நம்முடைய தெய்வம் நம்மை குளிப்பாட்டுகிறார், அதுதான் அபிஷேகம் என்று புரியும் விதத்துல உங்களுக்கு சொன்னேன். நம்முடைய தெய்வம் நம்மை சுத்திகரிக்கிறாரே, அதுதான் அபிஷேகம். நம்முடைய தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே, அதுதான் அபிஷேகம். நம்முடைய தேவன் நம்மை அழைத்திருக்கிறாரே, அதுதான் அபிஷேகம். பூமியில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாரையும் பார்க்கலாம். உங்களை தேவன் சொந்த ஜனமாக, நம்மை தேவன் சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறாரே, அதுதான் அபிஷேகம். நீங்க தெய்வத்திற்கென்று விசேஷமாய் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறதே, அதுவே ஒரு அபிஷேகம் தான். அல்லேலூயா. இப்படிதான் நம்ம இதுக்குள்ள கடந்து போகணும். அநேக காரியங்கள் அபிஷேகத்தை குறித்து நான் பார்க்க போகிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, அபிஷேகம் பண்ணினால் மாத்திரம் போதாது. நிறைய பேர் அபிஷேகம் பெறணும் அபிஷேகம் பெறணும்ன்றாங்க. அபிஷேகம் பெற்றால் மட்டும் போதாது. அந்த அபிஷேகத்துல வளர்ந்து ஒரு பூர்ணத்தை நோக்கி கடந்து போக வேண்டும். ஒரு முதிர்ச்சியை நோக்கி என்ன செய்யணும்? கடந்து போகணும். ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்படுகிற அபிஷேகம் அது எங்கே வழிகிறதா? அவன் தாடியிலே என்ன செய்தான்? வழிதான். தாடைகளிலே கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க. ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் எங்க வழியுது? அவன் தாடியிலே வழிதுன்னா என்ன அர்த்தம்? அவன் அங்கிகளிலே இறங்குகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க தலையின் மேல் ஊற்றப்படுகிற அபிஷேகமானது உங்க தாடியிலே வழியிடும் அப்படின்னு சொன்னா, தாடி என்பது யாருக்கு வரும்? வளர்றவங்க தான் வரும். கர்த்தருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு வராது. அது ஒரு நிலையை, ஒரு பருவத்தை அடையும் பொழுது அது வருது. அப்படின்னா வளர்ச்சி. பிள்ளைகள் வளரும் போது தாடி மீசையெல்லாம் வருது. அது போல தாடியிலே வழின்னு சொன்னா அவனை ஒரு அபிஷேகத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சியான நிலைக்கு அந்த அபிஷேகமானது அவனை கொண்டு போகிறது. அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றால் தான் பரலோகம் போக முடியும் என்று காலாகாலமாக கிறிஸ்துவ மார்க்கத்திலே போதிக்கிறார்கள். அபிஷேகம் பெற்றா பரலோகம் போயிடலாம், ஞானசானம் பெறணும், அபிஷேகம் பெறணும், அபிஷேகம் பெற்றா பரலோகம்னு சொல்லிட்டு காலகாலமாக, அது விசேஷமாக பெந்தேகோஸ்தே மரபின்படி தேவனை ஆராதிக்கிறவர்கள் இதை போதிக்கிறார்கள். உண்மைதான், எனக்கும் அதுல மாற்று கருத்தல்ல. ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவன் பிரவேசிப்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? இனி ஒன்று வரப்போகிறதே, அதுதான் தேவனுடைய ராஜ்யம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் சொல்றாங்க தேவனுடைய ராஜ்யம் என்பது இனி ஒன்று வரப்போகிறது, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். இல்லை, இனி வரப்போவது பரலோக ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? இன்றைக்கே, இப்பொழுதே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. அப்படியானால் இந்த பூமியில என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, அன்றைக்கே தேவன் நம்மை அரசாள ஆரம்பித்து விடுகிறார். அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. அவன் சொல்ல மாட்டீங்களா? என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக, ராஜா என்றால் அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கும். என்றைக்கு அவரை ஒரு ராஜாவாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ, அன்றைக்கே அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்து விட்டது. ஆகவே பரலோக ராஜ்யம் என்பது எதிர்காலம், தேவனுடைய ராஜ்யம் என்பது நிகழ்காலம். அல்லேலூயா. ஆகவே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது உங்களுக்குள் வந்திருக்கிறது. இன்னும் உங்களுக்கு புரியாம சொல்றேன், இன்றைக்கு உங்களை ஆண்டு கொண்டிருப்பது யார்? ஆண்டவர் உங்களை ஆண்டு கொண்டிருப்பார். ஆனால் உங்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது.
ஆமென். இருளின் அதிகாரத்திலிருந்து, இருளின் அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான வழிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி என்று வேதம் சொல்லுகிறது. இருளின் அதிகாரத்துக்குள்ளிருந்து தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் உங்களை வரவழைத்தவர் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருக்கிறது. ஆகவே கவனிங்கள், உங்களுக்கு ஒரு மயக்கமா வருதுன்னா உங்களுக்கு ஒரு பிசாசனுடைய போராட்டம் இருக்குன்னு அர்த்தம். அத மனதுல வச்சுக்கோங்க. சத்தியத்தை கேட்கும் போது உங்களுக்கு அப்படியே என்னமோ ஒரு மாதிரி இருக்கிறது, தூக்கம் வருதா மயக்கம் வருதான்னு தெரியல அப்படின்னு சொன்னா பிசாசனுடைய போராட்டம் பயங்கரமா இருக்கு. இந்த வார்த்தையை கேட்டா நீ விடுதலை அடைஞ்சிருவேன், நீ அபிஷேகம் பெற்றுருவேன். அது தடை செய்யற பிசாசு. அதனால தெளிந்த சிந்தனையோடு இருந்து நீங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் தெரியுமா. ஆகவே அபிஷேகம் பெற்றால் மட்டும் போதாது, அபிஷேகம் பெற்றால் பரலோகம் போய்விடலாம் என்பது ஒரு கருத்து, அது ஒரு சத்தியம், அது உண்மைதான். என்றாலும் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் போதாது. அது என்ன செய்யணும், கொஞ்சம் குப்புறப்படுத்தணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த உடனே கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யும், அப்படியே திரும்பி படுக்கும், அதுக்கப்புறம் தவழும், அதுக்கப்புறம் முட்டி போட ஆரம்பிக்கும், தவழ்ந்து போக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் எழுந்து நிற்கும், பேசும், பாடும். அது போல அபிஷேகத்துல பல நிலைகள் இருக்கு. நீ அநேக விசுவாசிங்க அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்று கேட்க பேசிட்டு அப்படியே இருக்குது. ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு பூரணம் இல்லை, ஒரு பூரணத்தை நோக்கி என்ன செய்யல, போகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டுக்கு அஸ்திபாரம் போட்டால் மட்டும் போதாது இல்லையா. அஸ்திபாரம் போடுறாங்க, அஸ்திபாரம் மட்டும் போதாது. பிராங்க்லின் அவர்களே, ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தால் மட்டும் போதாது, அபிஷேகம் பெறணும். இன்னும் அது மேல என்ன செய்யணும், நீங்க கட்டப்படணும், இன்னும் மேல முன்னேறணும். இன்னும் அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், கடக்கால் போட்ட பிறகு, அஸ்திபாரம் போட்ட பிறகு செவர் எழுப்பணும், அதுக்கு மேல சென்ட்ரிங் அடிக்கணுமா, லெட்டில் போடணும், எவ்வளவு வேலை இருக்கு. அதுக்கப்புறம் ரூஃப் போடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் மாளிகையா நீங்க என்ன செய்யணும், மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இத சுயமா பேசல, பைபிள் தான் சொல்லுதுங்க. புத்தி உள்ள சிற்பாசாரி போல அஸ்திபாரம் போடப்பட்டேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். நீங்கள் கிறிஸ்துக்குள்ள அவர் மேல கட்டப்படுகிற மாளிகையா இருக்கிறீர்கள் என்று அல்லேலூயா வேதம் சொல்லுது. ஆகவே அபிஷேகம் ஒரு பெற்றுவிட்டால் மாத்திரம் போதாது, அந்த அபிஷேகத்திலே வளர்ந்து 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 ஒரு பூரணத்துக்கு நேராய் நாம் கடந்து போக வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, என்னை பற்றி புஸ்தக சுருளில் எழுதி இருக்கிறபடியே நான் போகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலனை குறித்து பார்க்கும் பொழுது தேவன் ஒரு நோக்கத்திற்காக அவனை தெரிந்து கொண்டார் என்று கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். அவர் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், என் நிமித்தமாக அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதையும் நான் அவனுக்கு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலன் பவுலுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்ன, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் அவர் சுவிசேஷம் சொல்லணும், அதே நேரத்தில் கிறிஸ்துவின் நிமித்தமாய் பாடுபடணும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணர் ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே பார்க்கிறோம். ஆகவே பாடுபடுவது ஒரு அபிஷேகம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் பாடுபட்டு இருக்கிறீங்க, பயங்கரமா பாடு அனுபவிக்கிறீங்க சொன்னாலும் அது ஊழியத்து நிமித்தமா அனுபவிக்கிற பாடா இருக்கணும். உங்க வீட்டுல பசங்க கொடுக்கிற டாக்டர் கிடையாது, ஊழியத்துல பாடு அனுபவிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா. அதுக்கு ஒரு அபிஷேகம், என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு அறிவித்திருக்கிறேன். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசி. பவுலை குறிச்ச அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 15 16. நீ போ, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவித்ததற்காக. இந்த வார்த்தை போன வாரமும் சொன்னேன், இந்த வாரமும் சொல்றேன். இனி மகத்தான நாட்களிலும் இந்த வார்த்தைகள் தொடர்ந்து வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் நிமித்தமாக அவன் பாடுபடுவதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான்.
அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதையும் சொல்லுங்க. அபிஷேகத்தினுடைய நிலையை பாருங்க. ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்கிறதனுடைய நோக்கம், அபிஷேகம் கொடுக்கப்படுவதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஆமென். ஒரு திட்டம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது ஒரு திட்டம் இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்துல அபிஷேகம் கொடுக்கப்படுவதற்கு ஒரு திட்டம் இருந்தது, தேவ நோக்கம் இருந்தது. இன்றைக்கு நமக்கு ஒரு திட்டம், தேவ நோக்கம். நாம பரலோகத்துக்கு போனோம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து நம்மை கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாற்றுவது, இதெல்லாம் உண்மைதான். ஆனால் பிரியமானவர்களே, இந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுவதனுடைய நோக்கம். இந்த பவுலை நீங்க பாருங்க, ஆண்டவர் இந்த பவுலை சந்திக்கும் பொழுது ரெண்டே வார்த்தை தான். பவுல் ஆண்டவரோட சவுலா இருக்கிறாரு, கர்த்தர் பேசுறாரு, ரெண்டே வார்த்தை தான் பேசினாரு. ஆண்டவரே நீர் யார்? இரண்டாவது கேள்வி என்ன? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், உங்களை குறித்து தேவனுக்கு என்று ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் அபிஷேகத்தை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே அபிஷேகம் ஒரு காரியத்தை முடித்த உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர்கிட்ட போய்விடுவார். அதன் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஒரு மனிதனை அபிஷேகம் செய்வார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கடைசி வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாற்றி மாசற்ற மகிமையுள்ள சன்னிதானத்தில் கொண்டு போய் நிறுத்துகிற வரைக்கும் நமக்குள்ளே அவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. நடுவிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன? இந்த அபிஷேகத்தினால் நீ செய்ய வேண்டிய பெரிய காரியங்கள் என்ன? அபிஷேகம் ஒரு மனிதனை ஒரு பெரிய காரியத்தை செய்கிறவனாய் அது மாற்றிவிட. பிரியமானவர்களே, அபிஷேகம் வந்தாலே அபிஷேகத்தினால் செய்யப்படுகிற பெரிய காரியங்கள் ஒரு 7 பேர் நான் இந்த பிரசங்கத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்றேன். சிம்சோனுக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. சாதாரண ஒரு மனிதன் தான், சாதாரண ஒரு மனுஷன் தான். மாம்சீகத்துல ஒரு சாதாரண மனிதனா இருந்தாலும் அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளே செயல்படும் பொழுது, ஆவியானவர் அவன் மேல வரும் பொழுது அபரிமிதமான ஒரு வல்லமை அவன் மேல வந்துவிடும். அல்லேலூயா. நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தால் பிரியமானவர்களே, ஆவியானவர் உங்களுக்குள்ளே காணப்பட்டால் இந்த அபிஷேகத்தினால உங்க மாம்ச சரீரத்துல ஒரு வல்லமை எப்பொழுதும் உங்கள் உடல் நாடி நரம்புகளில் எல்லாம் ஒரு தெய்வீக வல்லமை எப்பொழுதும் செயலாற்றி கொண்டே இருக்கும். மாம்சத்திலே அரிய பெரிய காரியங்களை நீங்களே செய்து முடிப்பீர்கள். அல்லேலூயா. எந்த கோட்டை கதவுகள் உங்களுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பதாக கதவுகள் என்ன செய்யணும்? திறந்திருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் ஒரு மனிதனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த அபிஷேகம் பண்ணின அந்த மனிதனுக்கு முன்பதாக கர்த்தர் சொல்றாரு, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்ப்பேன் சொல்றாரு. அந்த அபிஷேகம் பண்ணின அந்த கோரேஸ் முன்பதாக கதவுகள் திறந்தே இருக்கணும்னு சொல்றாரு. ஒருவேளை அந்த கதவுகள் திறக்கப்படவில்லை என்றால், அபிஷேகம் பண்ண ஒரு மனிதனுக்கு கதவுகள் அடைக்கப்படும். ஆனால் அந்த கதவுகளை ஆண்டவர் சொல்ற, நானே அந்த கதவுகளை உடைப்பேன் என்று சொல்றாரு. அல்லேலூயா. அப்படின்னு சொல்றாரு. வெண்கல கதவுகளை நான் என்ன செய்வேன்? உடைப்பேன், இருப்பு தாழ்பாடுகளை முறிப்பேன். ஏன்? அபிஷேகம் பண்ணினவனுக்கு முன்பதாக கதவுகள் திறக்கப்படணும். ராஜாக்களா இருந்தாலும் உங்க இடைக்கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு நீ அவனுக்கு முன்பதாக பவுன் டவுன் பண்ணி ஆகணும். இந்த அபிஷேகத்தினால் செய்யப்படுகிற பெரிய காரியம். உனக்குள்ள ஒரு தெய்வீக அபிஷேகம் இருந்தா உன் சரீரத்திலே அரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நபராய் மாறிவிடுவான். அவன் என்ன செய்தான்? காசா நகரத்து கோட்டை கதவுகளை பெயர்த்து கொண்டு மலைக்கு ஓடி போனான். 300 நரிகளை பிடித்து வாளோட வாளாக கட்டி ஒரு பந்தத்தை கொளுத்தி பெலிஸ்தருடைய வெள்ளாமையை விட்டு என்ன செய்தான்? எல்லாத்தையும் அழித்து போட்டான். 10 தாடை எலும்பை, கழுதி தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று போட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அரிய பெரிய காரியங்கள். மாம்ச சாதாரண ஒரு மனிதன். ஆனால் இந்த அபிஷேகம் அவனுக்குள்ள வரும் பொழுது, இந்த ஆவியானவர் அவன் மேல இறங்கும் பொழுது, அவன் மாம்ச சரீரத்திலே பலத்த செய்கைகளை ஒரு வல்லமையுடையவனாய் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினான். இந்த அபிஷேகம் உங்க மேல இறங்கும் போது ஒரு வல்லமை இறங்கும். அதை உணரணும். ஆமென். சிலர் அப்படியே ஒரு மரத்தை போல நின்றுட்டு இருப்பான். அவன் கர்த்தரை துதிக்க மாட்டான். அவன் மௌனமா இருக்கிறவன் எப்பவுமே வேதம் சொல்லிட்டு அவன் செத்தவனுக்கு சமம். ஆராதனை வேலையில மௌனமா இருந்தா மரித்தவனும் மௌனத்தில் இறங்குகிறவன கர்த்தரை துதியார்கள். ஆராதனைக்கு வந்து கையை தட்ட மாட்டேன், வாயை தட்டு பாட மாட்டேன், ஒரு வல்லமை எனக்குள்ள வரணும், அதெல்லாம் நான் விரும்ப மாட்டேன். அப்படிலாம் இருந்தா மரித்த ஒரு நிலைக்கு சமானம். நீ உயிரோடு இருந்தா செத்தவனா இருக்கிறாய்.
நீ விழித்துக் கொண்டு சாவுக்கு ஏதுவானவைகளை சிறப்படுத்து என்று வேதம் சொல்லுகிறது. Thank you, Lord. ஆகவே இந்த அபிஷேகம், அந்த அபிஷேகத்தினால் செய்யப்படுகிற ஒரு பெரிய காரியம் என்ன? உன்னுடைய மாம்ச சரீரத்திலே அசாத்தியமான காரியங்களை செய்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அதுக்காக ஒரு மனிதனுக்கு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க, பெசாலியல் எடுத்துக்கொள்ளுங்க. பெசாலியல் சாதாரண ஒரு கார்பெண்டர். அவர் வீட்டுக்கு கதவு ஜன்னல் செஞ்சு கொடுத்திருப்பாரு. ஒருவேளை நிறைய வீடுகளை கட்டியிருப்பாரு. ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கார்பெண்டரா கூட இருப்பாரு. ஆனால் அபிஷேகம் அவன் மேல கடந்து வரும் பொழுது, தேவன் ஒரு காரியத்துக்காக அவனை தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகிக்கும் போது தேவனுடைய வாசஸ்தலத்தையே கட்டி பிடிக்கிறவனாக உங்க மேல வரும்போது நீங்க தேவனுடைய வாசஸ்தலமாக உண்மையை நீங்கள் கட்டி எழுப்புவீர்கள். அதுதான் இந்த சபையினுடைய தீம் வேர்டு. அதுதான், நீங்க தான் தேவனுடைய ஆலயம். உங்களை நீங்க தேவனுடைய ஆலயமாய் கட்டணும். பெசாலியலுக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடிக்கணும் சொல்லிட்டு. அதுக்கு முன்னதாக பல வீடுகளை, விதவிதமான வீடுகளை அவர் செஞ்சிருக்கலாம், பல விதமான கூடாரங்களை செஞ்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த அபிஷேகம் பரலோகத்திலே சொல்லப்பட்ட மாதிரியின்படியே இங்க செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகம் தேவை. இதுதான் அபிஷேகத்துல செய்யப்படுகிற பெரிய காரியம். அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கொள்ளுங்க, அவருக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில செய்த பெரிய காரியம் என்ன? நான் அபிஷேகம் பண்ணியிருந்தாலும் அவர் சொல்றாரு 7ஆம் அதிகாரத்துல, நன்மை செய்வது என்னிடத்துல இல்லை, நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்துல இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்லை. ஆனால் 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல பேசுறாரு. 8ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது 2வது வசனத்துல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலே பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று அது என்னை விடுதலையாக்கிட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, சரீரத்துல போராடுகிற, நன்மை செய்ய முடியாத, நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. ஆனால் தீமையே நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் தீமையே நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த தீமை செய்யக்கூடிய இந்த மனுஷனை கர்த்தர் நன்மை செய்யக்கூடியவனாய் தீமையை எடுத்துட்டு நன்மையை தேவன் கொண்டு வருகிறார் என்று சொன்னார். அவனுக்குள்ள கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அந்த தீமையை முறித்து நன்மையை கொண்டு வருகிறது. தீமையை நன்மையினாலே வெல்லு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நன்மை செய்கிறவனாய் மாற்றுகிறார். தேவ நன்மை. நம்பர் 1 சிம்சோனுக்குள்ள தேவ பெலன். 2வது பெசாலியலுக்குள்ள அபிஷேகத்தினால தேவனுடைய அறிவு. இப்ப 3வது தேவ நன்மை. சாலமோன் எடுத்துக்கொள்ளுங்க. சாலமோன் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனா அறிவில்லை, ஞானம் இல்லை. கிபியோனில போய் பலி செலுத்தி அங்கேயே படுத்துட்டான். கர்த்தர் அன்றைக்கு பேசினார். அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள வந்த போது தேவ ஞானம் அவனுக்குள்ளே கடந்து வந்தது. அப்படி சொல்லப்பட்டீங்களா? அபிஷேகத்தின் மூலமாக செய்யப்படுகிற பெரிய காரியம் என்ன? தேவ ஞானம் உங்களுக்குள்ள கடந்து வரும். ஆகவே ஒவ்வொருவரும் அபிஷேகத்தின் நிறைவுக்குள்ள கடந்து வரணும். பிரியமானவர்களே, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் செய்தி இல்ல, இந்த அபிஷேகத்தினால அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்றேன். பேதுருவை பாருங்க. பேதுருக்கு ஒரு அபிஷேகம் இருந்தது. ஆனா பேதுரு பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். சரியான ஒரு ஆள் அவரு. அலசடியான ஒரு ஆளு. ஒரு நிரந்தரமான ஒரு ஆவி கிடையாது. பேதுருக்கு எல்லாருமே சொல்லுவாங்க. பேதுரு என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? சரியான ஒரு வார்த்தை சொல்லுங்க. பேதுருக்கு ஒரு அடைமொழி. சரிங்க சிஸ்டர், கிளாப் பண்ணல. பேதுரு முந்திரி கொட்டை. எல்லாத்துக்கும் முன்னாடி வந்துடுவாரு. அவரு இயேசு சொல்றாரு, நான் இடத்துல போறேன், மரணம் அடைய போறேன், சிலுவையில என்ன அறைய போறாங்க, நான் பாடுபட்டு மறிக்கணும் அப்படின்னா அவர் உடனே நான் என்ன செய்ய மாட்டேன், மறிக்க விட மாட்டேன். சிலுவைக்கு போக என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். எல்லாத்துலயும் பதஸ்தான், எல்லாத்துலயும் துணிகரம். சும்மா ஆளுதான் அப்படி. ஆனா உள்ள ஒரு நாணல். சீமோனே அப்படின்னு. சீமோன்னா என்ன? நாணல். பெருசா வெள்ளம் வந்ததுன்னா என்ன செஞ்சுருவாரு, அவரு படுத்துருவாரு. அதனாலதான் விட மாட்டேன், போட மாட்டேன், அது பண்ணுவேன், இதை பண்ணுவேன், உம்மோடு நான் மறிக்கவும் தயாரா இருக்கிற ஆச்சா அப்பச்சான் பேசினாலே நீயும் அவர்களோடு இருந்தவன் தானே சொன்ன உடனே எனக்கு தெரியாதுமா யார பத்தி பேசுற, இல்லையா என்னது என்ன கேக்குறீங்க, எனக்கு தெரியாது. அப்புறம் இன்னொரு அம்மா வராங்க, நீ அவங்களோட இருந்தவங்க தானே, உன்னை பாத்துருக்கிறேன். ஐயோ சத்தியமா தெரியாதுமா. பைபிள் சொல்லுது சபிக்கவும் சத்தியம் பண்ணவங்க தொடங்கின. ஆனால் இந்த அபிஷேகம் அவனுக்குள்ள வந்த பொழுது, இந்த அபிஷேகத்தினால அவர் செய்யப்படுகிற பெரிய காரியம் என்ன?
இந்த அபிஷேகம் முயல் போல பயந்து ஓடி ஒளித்திட்டு இருந்த இந்த பேதுரு, இந்த அபிஷேகம் வந்த போது அவர் சிங்கம் போல எழுந்திய கத்திக்கிறார், நசரேயனாகிய இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி தைரியமாக. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 18-19 வாசி. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேதுரு யோவானோ அவர் பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தைரியசாலியாக அவனை வேதம் மாற்றுகிறது, அந்த அபிஷேகம் மாற்றுகிறது. பிரியமானவர்களே, இதே பேதுரு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல நீங்க பேதுரு யோவான் தேவாலயத்துக்கு போகும்போது அபிஷேகத்தினால் செய்யப்படுகிற பெரிய காரியம், அங்க போகும்போது என்ன நடக்கிறது? தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்த ஒரு மனுஷன் அந்த அலங்கார வாசல்ல நின்று ஏதாவது பிச்சை கிடைக்குமா என்று சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். கவனிங்க, நல்லா கவனிங்க. உங்களுக்குள்ள இந்த அபிஷேகம் இருந்தா என்னெல்லாம் நடக்கும்ன்றது நான் சொல்றேன். அபிஷேகம் இருந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நம்பர் 1, பலவீனமான சரீரத்துல பராக்கிரமமான காரியங்களை செய்வார். இதுதான் அபிஷேகம். 2வது, சாதாரணமா இருந்த ஒரு ஆளை தேவ ஞானம் உள்ளவனாய் மாற்றி தேவ ஆலயத்தை கட்ட வைக்கும். அதான் அபிஷேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது, நன்மை செய்ய முடியல, நல்லதே நம்முடைய வாழ்க்கையில கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா அபிஷேகம் வரும் பொழுது நம்முடைய தீமைகளை எல்லாம் அது பிடிங்கி எடுத்து நம்மை நன்மை செய்யக்கூடியவர்களா இது மாற்றிவிடும். பேதுரு பாருங்க, ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நபர் அந்த அபிஷேகம் அவருக்குள்ள வந்ததுனால எவ்வளவு ஸ்திரமாய் பேசுறாரு பாருங்க, தைரியமாய் பேசுறாரு பாருங்க. எந்த சிலுவையை பார்த்து பயந்தாரோ அதே சிலுவையை தலைகீழாக அறையப்படுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார்னா அல்லேலூயா. அந்த அபிஷேகம் பாருங்க. இன்றைக்கு இந்த அபிஷேகத்தினால செய்யப்படுகிற பெரிய காரியம் பாருங்க. பேதுரு யோவானோ தேவாலயத்துக்கு போறாங்க. தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்தவன், அவன் எடாகுடமா இருந்திருக்கான். கைகளும் கால்களும் கரண்டுகளும் பெலன் கொண்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் ஏதாவது பிச்சை கிடைக்குமா சொல்லிட்டு அவளை பாட்டு ஏதாவது கேட்டா, ஐயா ஏதாவது கொடுங்க. அவன் தான் சொல்ல, வெள்ளிய பொண்ணு என்ன இருக்குல்ல, இல்லை என்னிடத்துல இருக்கிறது நான் உங்களுக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அவன் கையை பிடிச்சு தூக்குனாங்க. உடனே அவன் கால்களும் கரண்டுகளும் பெலன் கொண்டது. அவன் துள்ளி குதித்து எழுந்து நடந்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போனான். பார்த்த எல்லாரும் ஜனங்கள் திரளாய் வந்து சாலமோன் என்கிற சாலமோனுடைய மண்டபத்துக்கு நேராய் வந்தார்கள். அவங்க சொல்றாங்க, இது எங்களுடைய பக்தினாலேயோ எங்களுடைய சக்தினாலேயோ அல்ல, அல்லேலூயா, கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், அல்லது தேவன் நமக்கு தந்த பாராட்டின அபிஷேகம். அந்த அபிஷேகத்தினால செய்யப்படுகிற பெரிய காரியம் சர்வாங்க சுகத்தை கொண்டு வரும். நீங்க கூட வியாதியில் இருக்கிறீங்களா, பலவீனத்தில் இருக்கிறீங்களா, என்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். அபிஷேகம் சரியான அபிஷேகம், அபிஷேகத்துக்குள்ள முன்னேறுகிற அனுபவம், அபிஷேகத்துக்குள்ள பெருகுகிற ஒரு அனுபவம் இருந்தா இந்த சர்வாங்க சுகத்தை இந்த அபிஷேகம் தரும். நான் சொல்றேன், உலகத்தில் இருக்கிற மருந்து மாத்திரைகளை பார்க்கலாம் இந்த அபிஷேகம் மட்டமானதா? சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நாம எடுக்கிற அந்த மருந்து மாத்திரைகள் இவைகளை பார்க்கலாம் இயேசுவின் ரத்தம் மேலானது, இயேசுவின் ரத்தம் உயர்வானது, இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமானது, இயேசுவின் ரத்தம் தான் நம்ம அபிஷேகம். பழைய பாட்டில எண்ணெயினால அபிஷேகம் பண்ணார்கள், பழைய பாட்டில ஆனந்த தைலத்தினால அபிஷேகம் பண்ணார்கள், பழைய பாட்டில எண்ணெயோ தைலமோ இல்லாத பட்சத்திலே சால்வையை கொண்டு அபிஷேகம் பண்ணாங்க. ஆனா உங்களை எண்ணெயை அபிஷேகம் பண்ணுவது என்றாலே என் ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே, அந்த ரத்தத்தினாலே யாருக்கு தள்ளவைகளோ வந்தவர்கள் இதை ஏற்றுக்கொள்வாங்க, விசுவாசிக்க வந்தவர்கள் இதை ஏற்றுக்கொள்வாங்க. மருந்துகளை பார்க்கலாம், டாக்டர்களை பார்க்கலாம், மாத்திரைகளை பார்க்கலாம், எதை பார்க்கலாம்? இயேசுவின் ரத்தம், மாசற்ற பரிசுத்த விலையேற பெற்ற ரத்தம். அந்த ரத்தத்தினால நான் கழுவப்படுகிறேன். சர்வாங்க சுகத்தை எனக்கு தரும். மற்றவர்கள் தான் தரும். மற்றவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மரியாள் சொல்றாங்க, அபிஷேகம் பெறுவதற்கு முன்பதாக மரியாள் சாதாரண ஒரு பெண், ஒரு இல்லத்து குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்.
ஆனா அந்த அபிஷேகம் வந்த பிறகு மரியாதை குறித்து எல்லாம் இனிமே பார்ப்போம் இல்லையா? எல்லாரும் இப்ப மரியாதை பத்தி பேசுறாங்க. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பெலன் உன்மேல் நிழலாடும். அப்படின்னா அபிஷேகம் வந்தா கிறிஸ்து உனக்குள்ள உருவாக்கும். அபிஷேகம் கிறிஸ்துவை உங்களுக்குள்ள உருவாக்கும். அபிஷேகம் கிறிஸ்துவை உங்களுக்குள்ள என்ன செய்யும்? உருவாக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்க பிரசங்கனுடைய டாபிக் வேற மாதிரி போது. எகுவை பற்றி பேசணும்னு வந்தேன். அடுத்த வாரம் எகுவை பற்றி பேசுகிறேன். பிரியமானவர்களே, நேரம் கடந்து போனது. அபிஷேகத்தினால செய்யப்படுகிற காரியம், மனுஷ வாழ்க்கையில அபிஷேகம் என்னெல்லாம் செய்கிறது? தேவனுடைய வேலன் உங்களுக்குள்ளே கடந்து வர முடியாது. பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் வேலன் அடைந்து தேவ வேலனை உங்களுக்கு கொண்டு வரும். இரண்டாவது, பரிசுத்த ஆவி வரும்பொழுது தேவ ஞானம் உங்களுக்குள்ளே கடந்து வரும். மூன்றாவது, பரிசுத்த ஆவி வரும்பொழுது பிரியமானவர்களே, நன்மை செய்கிறவர்களாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். தீமையான அத்தனை உங்களை விட்டு என்ன செய்யும்? மறைந்து போகும். ஒரு பிரதர் சொன்னார், ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இயேசுவே தெய்வம் தான் அறிந்திருக்கேன், ஆனா என்னால என்னென்ன காரியங்கள் எல்லாம் விட முடியல, அதனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், உங்களால எதையுமே விட முடியாதுங்க. உங்களால எதையுமே விட முடியாது. என்னென்ன பழக்கம் இருக்குதோ, கெட்ட பழக்கம், அதுதான் தீமை. பவுல் சொல்றாரு, நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்ன இருக்கிறது, நன்மை செய்வது என்னிடத்துல. அதனுடைய அர்த்தம் என்ன? எல்லாம் கெட்ட பழக்கமா தான் இருக்கு. நல்ல பழக்கம் ஒன்று விட இல்லை. எதையுமே என்னால விட முடியல அப்படின்னா. நான் சொன்ன அவருக்கு, உன்னால எதையுமே என்ன செஞ்சது விடவே முடியாது. நீ என்ன ஆனாலும் பண்ணு, விட முடியாது. சில சொல்லுவாங்க, இந்த ஜனவரி மாசத்துல இருந்து நான் குடிக்கிறத விட்டுறேன். இங்க யாரும் குடிக்கிறது யாரும் இல்லை இல்லையா? இல்லையா? அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கரெக்டா நான் சொல்றேன். நான் நேரத்துல ஒரு ஆள் வெளியே போயிட்டாரு. அது நான் அடுத்து இதுதான் வரப்போறேன்றது ஆதியில உணர்ந்துட்டாரு அவரு. கவனி, எதையுமே யாராலையும் என்ன செய்ய முடியாது, விட முடியாது. ஆனால் இயேசு உங்களுக்குள்ள வருவார். ஆனால் உங்களை பிடிச்சதெல்லாம் அதுவே தானா விட்டுடும். சொல்லுங்க, சரியான ஒரு அனாயிண்டிங் உங்களுக்குள்ள வந்தா தானா எல்லாமே என்ன செஞ்சிருங்கள விட்டுடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அபிஷேகத்தினால நன்மை செய்ய ஒரு தரம் நமக்குள்ளே வருகிறது. மூன்றாவது, அபிஷேகத்தினால ஸ்தலத்தங்களுடையவர்களாய் பேர் பயந்து ஓடி ஒளிந்த பேர், மறுதளித்த பேரு அபிஷேகத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தைரியசாலியாய் அவன் மாறுகிறான். தேவனுடைய உன்னத வேலன் உங்களுக்கு கடந்து வருகிறது. அது மாத்திரமா, அபிஷேகத்தினால சர்வாங்க சுகத்தை தேவன் தருகிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வந்தா, உன்னதமானுடைய பெலன் உங்கள் மேல் வந்தா, கிறிஸ்து நமக்குள்ளே உருவாக ஆரம்பிச்சுவார். இதனால பல விதமான நிந்தைகள். இப்ப இந்த மரியாதை கிறிஸ்துவை சுமந்ததுனால மரியாதை என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க, சொல்றோம். நம்ம ஆளுங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. ஆமென். நான் 2-3 நாட்களுக்கு முன்பதாக ஒரு குறுந்தகவல் எனக்கு வந்ததுங்க வாட்ஸ்அப்ல. அந்த காலத்து வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பாட்டி அம்மா உட்காந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. அதை போட்டுருந்தாங்க, அந்த காலத்து வாட்ஸ்அப்னு சொல்லி. ஏன்னா விஷயம் அவ்வளவு தூரமா என்ன செய்யுது, ஸ்ப்ரெட் ஆகுது. புரியல உங்களுக்கு நான் சொல்றது இல்லையா? புரியாம இருக்கிறது நல்லது. இந்த காலத்து வாட்ஸ்அப் நம்ம மெசேஜ் என்ன செய்யறோம், உடனே பாஸ் பண்றோம். அந்த காலத்து வாட்ஸ்அப் திண்ணையில ஒரு 4-5 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பாட்டி அம்மா 4-5 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி மரியாதை கர்ப்பவதி ஆனோடனே நிறைய வாட்ஸ்அப் வந்திருக்கும், நியூஸ் வந்திருக்கும். அந்த நாள் வாட்ஸ்அப் அதெல்லாம் பொருட்படுத்தல. அல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு கூட எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தல. அபிஷேகம் கிறிஸ்துவை நமக்குள்ள உருவாக்கும் பிரியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட அபிஷேகம் வேற, புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற அபிஷேகம் வேற. பழைய ஏற்பாடு அபிஷேகத்தை பார்க்கிற புதிய ஏற்பாட்டினுடைய அபிஷேகம் மகா மேன்மையானது. பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட ஒரு அபிஷேகம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்து முடிச்சு அந்த காரியம் நிறைவேறது ஆவியானவர் அவனை விட்டு போயிடுவார். அந்த பிரதிஷ்டை அவனை விட்டு கடந்து போகிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டுல அப்படி அல்ல. அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டால் பிரியமானவர்களே, அது நம்மை பூரணத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போகும். அல்லேலூயா. பூரணத்துக்கு நேராக போகும். அபிஷேகம் பெற்றவர்கள் என்ன செய்யணும், பூரணத்துக்கு நேராக போகணும். ஒரு வளர்ச்சிக்கு நேராக கடந்து போகணும்.
இயேசு கிறிஸ்து மேல இருந்த அந்த அபிஷேகத்தை குறித்து சில காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்கலாம். பெரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவரு அனாதி முதலாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. பூமி உண்டாகும் முன்னே ஆதி முதற் கொண்டும் அனாதியாய், அனாதை அல்ல, அனாதியாய் அபிஷேகம். அவங்க கரெக்டா வாசித்தாங்க. உங்களுக்கு புரியணும்னு சொல்றேன். அனாதை அனாதை கிடையாதுங்க, இது அனாதி. ஆதி என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது, அனாதி என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆதி என்பது என்ன? இந்த உலகம் ஸ்டார்ட் பண்றாங்க, ஆண்டார் இந்த உலகத்தை உண்டாக்கினார் பாருங்க, அதுதான் ஆதி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? சொல்லுங்க, எப்படி சிருஷ்டித்தார்? வார்த்தைனால. என்ன சூப்பரா சொல்லிட்ட பத்தியா? எப்படி சிருஷ்டித்தாரா? வார்த்தைனால. அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா இருந்தது? விசுவாசம் உள்ள வார்த்தையா இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். வார்த்தை சரியா செயல்பட்டா என்ன இருக்கணும்? கூடவே விசுவாசம் இருக்கணும். வேதம் சொல்லுது, விசுவாசத்தினாலே உலகங்கள் உண்டாக்கப்பட்டது அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள விசுவாசம் இருந்தது. இப்ப நான் சொன்னா அது நடக்க போகிறது. ஆமென். உண்டாவதாக 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 9:13 தடவை ஆதியாகமத்திலே ஆண்டவர் சொல்றாங்க. அப்படின்னா உண்டாவதாக உண்டாயிற்று. அப்படின்னா தேவனுடைய விசுவாசம் என்ன? நான் சொல்ல ஆகனா கட்டளையிட்டா நிறுத்தம். இந்த உலகம் ஆதியிலே தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தார் என்று சொன்னால் அது ஆதி. அனாதி என்று சொன்னால் இந்த பிரபஞ்சங்கள் காண்கிறவைகள் எல்லாம் உண்டாவதற்கு முன்பதாகவே என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். அவருக்கு ஆரம்பம் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. அதான் அனாதி. அல்லேலூயா. ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லை, அதுதான் அனாதி. அப்படியாக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று இயேசு கிறிஸ்துவை வேதம் சொல்கிறது. நான் அனாதியாக இது செய்யப்பட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இயேசு கிறிஸ்துவினுடைய அபிஷேகம், தெய்வம் இல்லையா? ஆனால் பூமியில மனுஷன் வந்த பிறகு அவருடைய அபிஷேகத்தினுடைய பூரணம் என்ன? எப்படியெல்லாம் அந்த அபிஷேகம் அவரை பூரணத்துக்குள்ளே கொண்டு போனது என்பதை நாம் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு பின்னாடி, கொஞ்சம் தயவு செய்து சொல்றேன். ஆவியில நான் நிரம்பி பேசும்போது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் உண்டு பண்ணாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு 7 விதமான அபிஷேகம் பூமியில மனுஷனாய் பிறந்த பொழுது அந்த அபிஷேகம் ஒரு 7 நிலைக்குள்ள அவரை கொண்டு போனது. அதை மாத்திரம் நான் உங்களுக்கு 10 நிமிடத்துல சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது லூக்கா 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. தேவதூதன் அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த பிறப்பில ஒரு அபிஷேகம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நன்றாய் கவனிங்க. இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவருடைய பிறப்பில இருந்தது. பரிசுத்த ஆவி உன்னிடத்துல வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் வரும். ஆதலால் உன்னிடத்துல பிறக்க போவது பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படும். அப்படியானால் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே பரிசுத்தமா பாவத்துல பிறக்கிறான். தாய் என்னை பாவத்துல கற்பம் தரித்தால் பாவ பிறப்பாய் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு பரிசுத்தம் உள்ள ஒரு பிறப்பா இருந்தது. ஏன் தெரியுங்களா? அதற்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமே அதுக்கு காரணமா இருந்தது. அல்லேலூயா. பிறப்பிட்ட ஒரு அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. இதை நான் எப்படி ஒப்பிடுறேன் தெரியுங்களா? நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீர்களே, அந்த பிறப்பு பரிசுத்தமான ஒரு பிறப்பு. அல்லது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரீங்களே, அது ஒரு புதிய பிறப்பு, ஒரு புதிய சிருஷ்டி, ஒரு புது மனிதனாய் நீங்களும் நானும் என்றைக்கு பிறந்தோமோ அதுவே ஒரு அபிஷேகம் தான். அந்த பிறப்பில ஒரு அபிஷேகம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பில ஒரு அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகம் பரிசுத்தமான ஒரு பிறப்பாக மாற்றினது. நாம இந்த சபைக்குள்ள வந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம்.
மறுபடியும் பிறக்கிற இந்த நேரத்துல பரிசுத்தத்தை குறித்ததான ஒரு பெரிய தாக்கம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். அதுதான் இப்பொழுது மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே ஆவியானவர் தருகிற அபிஷேகத்தினுடைய நோக்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினீர்கள். இப்போ நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய, சொல்லுமா சாதனா, நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த, அம்மா சொன்னா கூட கேட்க மாட்டேது, பயம் வந்துச்சு. அலர்ட்டா இருக்கணும். பிரீத்தி, நீர் அபிஷேகம் பண்ணின பரிசுத்த பிள்ளையாகிய யாரு? இயேசு பிறக்கும் போது ஒரு அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகத்துக்கு காரணம் என்ன, நோக்கம் என்ன? உங்களுக்கு தானே பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. இந்த பக்கம் சந்தோஷம். இயேசு பிறந்த போது ஒரு அபிஷேகம், இயேசுவின் பிறப்பில ஒரு அபிஷேகம். அது என்ன அபிஷேகம்? பரிசுத்த அபிஷேகம். அல்லேலூயா. பிறக்கும் பொழுது, கிறிஸ்துக்குள் பிறக்கும் பொழுதே நாம பரிசுத்தத்தை குறித்த, மறுபடியும் பிறக்கும் பொழுது பரிசுத்தத்தை குறித்த ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு சிந்தை இருக்கணும், ஒரு தாகம் இருக்கணும். இரண்டாவது, பிறந்த குழந்தை இப்ப என்ன செய்யுது? வளருது. அதுதான் அப்படி பரிசுத்த பிள்ளை. பிள்ளை பருவம் என்பது என்ன? குழந்தை பருவம் வேற, மழலை பருவம் வேற, பிள்ளை பருவம். இப்ப பிள்ளைக்கு வரும் பொழுது வளர்ச்சி. அல்லேலூயா. அதே அதிகாரத்துல 30வது வசனத்தை வாசிங்க. உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே. இப்ப பரிசுத்த பிள்ளை அப்படின்னா வளர்ற. இப்ப நீங்களா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வளர்ந்துட்டீங்களா? பாத்தி, வளர்ந்துட்டியா? அப்ப பிள்ளை இல்ல. குழந்தை, அதுல ஒரு அபிஷேகம், பிறப்பில ஒரு அபிஷேகம், பரிசுத்த தாகம். பிறந்த பிறகு பிள்ளை வளருது அப்படின்னா கிறிஸ்துக்குள்ள, சபைக்குள்ள வந்த பிறகு, மறுபடியும் பிறந்த பிறகு என்ன செய்யணும்? வளரணும். வளரணும். அதுக்கு ஒரு அபிஷேகம். எப்படி வளரணும்? இயேசு கிறிஸ்து எப்படி வளர்ந்தாருங்க? சரியான ஒரு காரியத்தை சொல்லுங்க. மனுஷ தயவுல வளர்ந்தாரு, தேவ கிருபையில வளர்ந்தாரு, ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் வளர்ந்தாரு. இன்னும் நான் எதிர்பார்க்கிற ஒரு சரியான ஒரு வேர்டு இருக்கு. இயேசு வளர்ந்த விதத்தை சொல்லணும்னா, பிள்ளைகள் சொன்னா பரிசுத்தாவின் அபிஷேகம், அதுல வளர்ந்தாரு. இரண்டாம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் எப்படி வளர்றாருங்க? இயேசு எப்படி வளர்றாரு? கீழ்ப்படிந்தவராய் வளர். அதனாலதான் பேர்லாம் நான் சொன்னேன், பிராங்க்லின் சொன்னேன், சந்தோஷம் சொன்னேன். எதுக்கு நான் சொல்றேன்? இயேசு பிறக்கும் பொழுதே ஒரு அபிஷேகம் அவருக்குள்ள இருந்தது. பரிசுத்தமாய் ஒரு பிறந்தான். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பரிசுத்தமான பிறப்பு. ரெண்டாவது, இயேசு வளர்ந்துட்டு வராரு, அதுக்கு ஒரு அபிஷேகம். நீர் அபிஷேகம் பண்ணின பிள்ளையாகிய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு. அப்போ வளர்ச்சியில ஒரு அபிஷேகம். சபைக்குள்ள திறந்து வந்துட்டீங்க. நான் திரும்ப திரும்ப எதுக்கு சொல்றேன்? நீங்க சரியா உணர்ந்ததுக்காக சொல்றேன். சபைக்குள்ள மறுபடியும் பிறந்துட்டீங்க, அது ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்துல இப்ப நீங்க என்ன செய்யணும்? வளரணும். பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி, ஒரு தேறினவர ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும். அப்படின்னா இயேசு எப்படி வளர்ந்தாரு? கீழ்ப்படிதல் உள்ளவராக என்ன செய்தாரு? வளர்ந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லிட்டேன், கேரள் போங்க, நான் இல்லைன்னா பரவாயில்ல, கேரள் போங்க போங்க சொன்னா அவரு மாட்டா சொல்லிட்டாரு. கடைசியா என்ன சொன்னா, நீங்க கீழ்ப்படிய போறீங்களா இல்லையா? அவரே வார்த்தை. அல்லேலூயா. ஆகவே கீழ்ப்படிதல் அது ஒரு அபிஷேகம். உங்களால கீழ்ப்படிய முடியல, இன்னும் நீங்க அடமெண்டா இருக்கிறீங்க அப்படி சொன்னா, இந்த அபிஷேகத்துல பூர்ணத்துக்குள்ள நீங்க என்ன செய்யல? இன்னும் போகல, கடந்து போகல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 42வது வசனம் சொல்லும் பொழுது அவருக்கு 12 வயதா இருந்தது. அவருக்கு 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல 30 வயசு ஆயிடுச்சு. அது வரைக்கும் அவர் என்ன செய்யறாரு? கீழ்ப்படிந்தவராய். அவருடைய கீழ்ப்படிதல் எங்க இருக்கு தெரியுங்களா? சிலுவை பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. கிறிஸ்துவனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு?
ராமன் சொல்லுங்க. இப்போ நமக்குள்ள இதெல்லாம் இல்லாத 2 பாயிண்ட்ல நம்ம எல்லாம் சோர்ந்து நினைப்போம். முதல்ல கொஞ்சம் அப்படியே உற்சாகமா சொன்னோட தேவ பலம் தேவ ஞானம் அப்படின்னு உடனே எல்லாம் கரணம் தட்டி ஒரே உற்சாகமா இருந்தது. இப்போ உண்மையான இயேசு கிறிஸ்துக்குள்ள இந்த அபிஷேகத்தை சொல்லும் போது எல்லாம் டவுன் ஆயிட்டோம். ஏன்னா நமக்குள்ள இதெல்லாம் இல்லாததுனால நம்ம டவுன் ஆயிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக இந்த மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல ஞானஸ்நானத்துல இயேசுவுக்கு அபிஷேகம், பிறப்பிலே அபிஷேகம் கொடுக்கப்பட்டது, வளர்ப்பில அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. இப்ப 3வது அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது ஞானஸ்நானத்துல அபிஷேகம். சொல்லுங்க. இயேசு கண்ணேறின உடனே இதுவும் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல என்ன செய்தாரு? இறங்கினார். ஆகவே நம்ம பிறந்தோம், அது ஒரு அபிஷேகம். நம்ம சபைக்குள்ள சேர்ந்தோம், வளர்க்கிறோம், அது ஒரு அபிஷேகம். 3வது ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்துல ஒரு அபிஷேகம் நமக்கு தேவை. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் உடனடியா என்ன செய்யணும்? அபிஷேகம் பெறணும். கர்த்தருக்கு சொல்லணும். சில ஆளுங்களுக்கு ஞானஸ்நானம் என்னன்னு எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்யறேன்னு சொல்லி ஞானஸ்நானம் எடுத்து இப்பெல்லாம் ஞானஸ்நானத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு. இந்த கிறிஸ்துமஸ்லாம் ஞானஸ்நானம் கொடுக்கணும், நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். சரியான ஒரு வளர்ச்சி இருக்கணும், சரியான ஒரு ஞானம் இருக்கணும், சரியான ஒரு அறிவு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானஸ்நானத்துல ஒரு அபிஷேகம். நாம தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுக்கிறோம், ஆனா ஆண்டவர் ஆவினாலும் அக்னினாலும் நமக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறார். அது ஒரு அபிஷேகம். 4வதாக ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1வது வசனம். இனி வசனங்களை சொல்லி நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். விசேஷத்தை அறிவிக்க முடியாது. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பிறப்பில ஒரு அபிஷேகம். நாம கிறிஸ்துக்குள்ள என்ட்ராகும் போது ஒரு அபிஷேகம், கிறிஸ்துக்குள் பிறக்கும் போது ஒரு அபிஷேகம். 2வது இயேசு வளர்ந்த போது ஒரு அபிஷேகம். நாம இந்த சத்தியத்துக்குள்ள வளரும் போது ஒரு அபிஷேகம். இப்ப 3வது ஞானஸ்நானத்துல ஒரு அபிஷேகம். நாம ஞானஸ்நானம் பெறும்போது என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணப்படணும். 4வது இந்த 3 காரியங்கள் நடந்த உடனே 4வது ஊழியத்துக்கான ஒரு அபிஷேகம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியத்துக்கான அபிஷேகம் வருது. அல்லேலூயா. சுருமைப்பட்டவர்களுக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அதற்காக நான் அபிஷேகம் பண்ண மாட்டேன். எத்தனை பேருக்குள்ள ஊழிய தாகம் இருக்கிறது, ஊழிய வாஞ்சை இருக்கிறது? பிறந்து ரொம்ப நாள் ஆச்சு, வளர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு, இல்ல அபிஷேகம் பெற்ற ஞானஸ்நானம் பெற்ற ரொம்ப நாள் ஆச்சு. அடுத்த கட்டம் என்ன? ஊழியத்துக்கு. ஆனா சின்ன பிறந்த உடனே டைட்டா மைக்கெட்டு நீங்க ஊழியத்துக்கு வந்து நினைக்கிறாங்க. அது முடியாது. அதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன செய்யணும்? வரணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? இந்த ஊழிய அபிஷேகத்துல இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட ஊழிய அபிஷேகத்துல என்னவெல்லாம் இருந்து தெரியல? ஏசாயா 13ஆம் அதிகாரத்துடைய 2வது வசனத்தை வாசிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படும் அருளும் ஆவி. எப்படி ஊழியத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்? நீங்க எத்தனை பேர் ஊழியத்துல இருக்கிறீங்க? ஊழியத்துல இருக்கிற 2 டிக்கெட் எக்ஸாம் எழுத போயிருக்கீங்க. மற்றவங்க எல்லாம் ஊழியத்துல இருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் என் கூட வந்து இந்த பிரயாணத்துல என்னோட கூட வர்றீங்க. ஆனா ஊழியத்துக்கு வரும்போது அபிஷேகம், இந்த அபிஷேகத்துல எப்படி பாருங்க? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் அறிவையும் ஆவி, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகிற ஆவி. இதுதான் ஊழியத்துல கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம். எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பிறந்துட்டோம், அங்க ஒரு அபிஷேகம் பரிசுத்த சிந்தை. வளர்ந்துட்டோம், அங்க ஒரு அபிஷேகம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற தன்மை. 3வது ஞானஸ்நானம் பெறும், அப்பொழுது ஆவிக்குரிய ஞானஸ்நானம், அது ஒரு அபிஷேகம். 4வது ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம், ஊழியத்துல இந்த அபிஷேகம் நமக்கு. இன்னும் மாத்திரம் இதே ஊழியத்துல 5வதாக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுற அபிஷேகம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க வேண்டும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வை,
விடுதலையாக்கும். நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். ஊழியத்துல அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். இந்த ஊழியத்துல ஞானஸ்நானம் பெற்று வந்த உடனே ஊழியத்துக்கு ஒரு அபிஷேகம், இப்ப ஊழியத்தில் ஒரு அபிஷேகம், ஊழியத்துக்கு அபிஷேகம், ஞானத்தையும் உணர்வையும் அருள் ஆவியை கொடுத்து வா ஊழியத்துக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. ஊழியத்துல வந்த பிறகு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அபிஷேகம் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணிருந்தார். இதான் ஊழியத்திலே செய்யப்படுகிற ஒரு அபிஷேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறக்கும் பொழுது அபிஷேகம், பரிசுத்த சிந்தை, வளரும் போது அபிஷேகம், கீழ்ப்படிகிற ஒரு தன்மை, ஞானஸ்நானத்துல அபிஷேகம், ஆவியினால மக்களினால ஞானஸ்நானம் பெறுகிற ஒரு அனுபவம், ஊழியத்திற்கு அழைப்புக்கு ஒரு அபிஷேகம், ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்து ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஊழியத்துக்கு வந்த பிறகு அபிஷேகம், எப்படிப்பட்ட அபிஷேகம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எதுல அபிஷேகம் இருக்கணும்? இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் முடிச்ச பிறகு அப்புறம் என்ன வந்தது? அதுலயும் ஒரு அபிஷேகம் இருக்கணும். வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில். இப்ப கிறிஸ்துவுக்கு என்ன ஒரு அபிஷேகம் இருந்தது? மரணத்திலும் அவருக்கு ஒரு அபிஷேகம் இருந்தது. அல்லேலூயா. மரணத்துல என்னமா? மரணத்துல ஒரு அபிஷேகம் இருந்தது. குழந்தை கிடையாது, நீ அடி வாங்க என்கிட்ட, அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அவருடைய மரணத்துல, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய ஆவி சாபத்தீதமான உங்களுடைய சரீரங்களை என்ன செய்வாரா? உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. இயேசுவினுடைய மரணத்துல ஒரு பக்தன் இப்படியே பாடினார், மரிக்கும் போது மனுஷனுடைய வாழ்வு திண்டாட்டமா இருக்கும், அந்த மரணத்திலே இயேசு இருப்பாருனால் அது கொண்டாட்டமா இருக்கும். அல்லேலூயா. வார்த்தை பாருங்க, ஒரு அபிஷேகம், மரணத்திலும் நமக்கு ஒரு அபிஷேகம் தேவை. ஆமென் சொல்லுங்க. அது எத்தனை பேர் இதை வாங்கிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? மறித்து கிடந்தாலும் அங்க ஒரு அபிஷேகம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட இரட்டிப்பான வல்லமையோடு அபிஷேகம் செய்யப்பட்டு அவன் ஊழியம் செய்து கர்த்தருக்காக வல்லமையாக எழுந்து பிரகாசித்த ஒரு தீர்க்கதரிசி மறித்து போனான். ஆனாலும் அந்த எலும்புகளுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்துதான் இருந்தது. ஒரு செத்த பிரேதத்தை கொண்டு போய் அங்க போடும் பொழுது மோவாபின் தண்டுகள் வருதுன்னு சொல்லி பயந்து இந்த சரியா ப்ராப்பரா அடக்கம் பண்ணாம கல்லறை திறந்து தூக்கி போட்டு ஓடினாங்க. இந்த பாடி நேர போய் எலிசாவினுடைய எலும்புகளின் மேல் பட்ட உடனே பாருங்க, அபிஷேகம், மரணத்துல ஒரு அபிஷேகம் இருக்கு, அந்த எலும்புகளுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது. நீதிமான் மறித்து போனாலும் அவன் மேல் வைக்கப்பட்ட அந்த அபிஷேகத்துக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது. நீதிமான் மறித்து போனாலும் அவனுக்குள்ள இந்த தரிசனத்துக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது. அதுதான் உங்களுடைய என்னுடைய மரணத்திலும் ஒரு அபிஷேகம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்றேன். இப்ப மறித்தாரு, 7வதா உயிர்த்தெழுந்த போது அவர் கொடுக்கப்பட்ட அபிஷேகம். 2ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய நான் என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என் ராஜாவை அபிஷேகம் பண்ணினேன். இயேசு கிறிஸ்துவினுடைய 7வது கட்ட அபிஷேகம் ஒன்று, பிறக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அவருடைய பிறப்பே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல தான் அவர் பிறந்தார். நாம இந்த கிறிஸ்துக்குள்ள பிறக்கும் பொழுது பரிசுத்த சிந்தை என்ற ஒரு அபிஷேகத்துல பிறக்கணும். அவர் வளரும் போது அபிஷேகம் பண்ணப்பட்டார். கீழ்ப்படிதல் என்கிற அந்த ஒரு சிந்தையில, கீழ்ப்படிதலின் சிந்தையில, அர்ப்பணிப்புல ஒரு அபிஷேகம். ஞானஸ்தானத்துல ஒரு அபிஷேகம், ஜலத்தினால மாத்திரமல்ல, ஆவியினாலும் மக்களினாலும் ஞானஸ்தானம். ஊழியத்திற்கு அழைப்பு கொடுக்க தேவன் ஞானத்தையும் அறிவையும் உணர்த்துகிற ஆவியை சொல்லி நமக்கு ஒரு ஞானஸ்தானம், அதுல ஒரு அபிஷேகம். ஒரு சிலர்ல ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பார்த்துருக்கிறேங்க, சாதாரண ஒரு மனிதனா அவனை தண்ணியில முக்கும் போது நார்மல் பர்சனா போறான், ஆனா வெளியே அவனை எடுக்கும் பொழுது ஒரு உன்னத பெலன் அவன் மேல வருது நான் பார்க்கிறேன். ஒரு சிலர் எல்லாம் பார்க்கிறேன், ஞானஸ்தானம் எடுக்கும்போது தண்ணியில இருந்து வெளியே வரும்போதே அந்நிய பாஷைகளை பேசிட்டு வராங்க, ஒரு மறுரூபத்தோட வராங்க.
ஒரு சிலரை பார்த்தா காலம் பார்த்து ஒரு மாசம் கழிச்சு கையில பாட்டில் எடுத்துன்னு இந்த தெருலிய சுத்தின்னு வராங்க. பார்த்து வராங்க. ஸ்தோத்திரம். அபிஷேகத்துல ஞானஸ்தானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்தானத்துல அபிஷேகம். இப்படிதான் நம்முடைய வாழ்ந்து இருக்கும். ஊழியத்துக்கு வந்த பிறகு கட்டுண்டவர்களை விடுதலையாக்கணும், சிறைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை கூறும் கர்த்தருடைய ஆவியான நம்பையில் இருக்கணும். இருதயம் நறுங்குண்டவர்களை காயம் கட்டணும். அதுதான் அபிஷேகம். மறிக்கும் போது அது ஒரு அபிஷேகம். உயிர் தெழுந்தா சியோன்ல என் ராஜாவை நான் அபிஷேகம். உயிரோடு எழுந்து போகும்போது கூட ராஜாவை சந்திக்க போகும்போது கூட நாமும் இயேசுவின் ரத்தத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாக்களும் ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த 7 அபிஷேகத்துல எந்த அபிஷேகத்துல நீங்க இருக்கிறீங்க? உங்களை நீங்களே நிதானித்து பாருங்க. நான் உங்களை கையாளா கூட்டம் சொல்ல போறது கிடையாது. நம்முடைய நிலைமை நமக்கு தெரியும். எந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இப்போது ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அபிஷேகத்தை இந்த வருஷத்துடைய கடைசி நாட்கள்ல நம்ம புதுப்பித்துக் கொள்ளுவோம். தேவனுடைய வல்லமை உங்களை கடந்து வரட்டும். எல்லாரும் எழுதி நின்று கண்களை மூடி தேவ சமூகத்துல ஆண்டவரை நோக்கி நான் பார்க்கலாம். ஆண்டவரை நோக்கி நான் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை ஆண்டவரே அப்படி அபிஷேகத்தினால் நிரப்பிடுவேன், என்னை நிரப்பிடுவேன். அப்படி அபிஷேகத்தினால் என்னை நிரப்பிடுவேன். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே, தேவ ஆவியார் என்னை நிரப்பிடுமே, நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே, தேவ ஆவியார் என்னை நிரப்பிடுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிரப்பிடுமே, அபிஷேகம். ஓ, நான் பிறந்த போது நல்ல நல்ல அபிஷேகம். நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே, ஆவி ஊற்றிடுமே, இந்த கடைசி நாட்களிலே ஆவி ஊற்றிடுமே, இந்த கடைசி நாட்களிலே இறங்கிடுமே, இதற்கிடுமே என் தூய ஆவியே, வழி நடத்தும் என் கர்த்தாவே. அருமா இறங்கிடுமே என் தூய ஆவியே, வழி நடத்தும் என் கர்த்தாவே. நிரப்பிடுமே, நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே, தேவ ஆவியார் என்னை நிரப்பிடுமே, நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே, தேவ ஆவியார் என்னை நிரப்பிடுமே. பெந்தெகோஸ்தே நாளினிலே உந்தன் ஆவியை பொழிந்தீரே, பெந்தெகோஸ்தே நாளினிலே உந்தன் ஆவியை பொழிந்தீரே. அபிஷேகியோ, அலங்கரிयो, வரங்களினால் என்னை நிரப்பிடுமே. அபிஷேகியோ, ஓ, அலங்கரிयो, வரங்களினால் என்னை அபிஷேகியோ, 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 அலங்கரிयो, வரங்களினால் என்னை நிரப்பிடுமே. அபிஷேகியோ, அலங்கரிयो, வரங்களினால் என்னை நிரப்பிடுமே. அபிஷேகியோ, அலங்கரிयो, வரங்களினால் எல்லாரும் அபிஷேகியோ, சரி வரங்களினால் என்னை நிரப்பிடுமே, நிரப்பிடுமே, நிரப்புனாங்க, நிரப்புனாங்க, ஆவியா நிரப்புங்க, உடைய பரிசுத்தமா நிரப்புங்க, அன்பியா நிரப்புங்க, அபிஷேகமா நிரப்புங்க. இந்த கடைசி நாட்கள்ல ஒரு திடீர் அபிஷேகம் உங்களுடன் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுகிற அபிஷேகம்.
அபிஷேகம் அவர்களை செயல்பட்டது. அவர் வளர்ந்த போது அபிஷேகம் செயல்பட்டது. அவர் ஞானசாரத்திலே அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அவருடைய ஊழியத்திலே அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அவருடைய ஊழியத்திலே வல்லமையாய அபிஷேகம் மாற்றினது. அவருடைய மரணத்திலே அபிஷேகம் இருந்தது. அவருடைய உயிர்த்தெழுந்ததிலே அபிஷேகம் இருந்தது. இன்றைக்கு சீயோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவராக அவர் அனாதியா என்றென்றைக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆவி ஊற்றிடுவே இந்த கடைசி நாட்களிலே, ஆவி ஊற்றிடுவே இந்த கடைசி நாட்களிலே, இறங்கிடுவே தேவாவே வழி நடத்தும் நல்லாவே, இறங்கிடுவே தேவாவே வழி நடத்தும் என்ன வல்லாவே. அபிஷேகம் ஆண்டவரே சொல்கிறோம். பழைய பாடிலே கர்த்தருடைய ஆவியானவராய் இருக்கிறார். புதிய பாடிலே பரிசுத்த ஆவியானவராய் இப்பொழுது எங்களை அபிஷேகித்து வழிநடத்துகிறவர். ஒரு விஷயம் கூட பிள்ளைகளை நீர் அபிஷேகிப்பீராக. எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்கள் உங்க அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்க மாய விரும்பத்தவே அப்படித்தான் அதை நிரப்புவேன் என்று சொன்னவர். ஆவியிலே நிறைந்து கர்த்தரை குறித்து அந்த அபிஷேகத்தை நிறைந்து கர்த்தரை குறிப்பாயாக இது போராது நேரம் கர்த்தரை உயர்த்து ஒரு வல்லமை உண்டே கலந்து வரட்டும். ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஆராய்ந்து வேலை உங்கள் கூட்டப்படுவதாக. ஒரு மின்னல் அபிஷேகம் தலைக்கு மேல ஊற்றப்படுகிறது. ஊற்றம் பெற்றுகள் ரிசீவ் அந்த வார்த்தை அடையாளத்தோட கர்த்தரை துதி. ரிசீவ் அபிஷேகத்தின் வல்லமை எங்களுக்குள்ள நிறைவாய் கடந்து வந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அபிஷேகம் எங்களை ஆண்டவரே வேறு மனுஷனாய் மாற்றுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஊற்றப்பட்டுகிற உங்களுடைய அபிஷேகத்தினால் ஆண்டவரே முடிவு பரியந்தமாய் உமக்காக நிலைத்திருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாய் நீர் எங்களை நடத்த போகிறேன். உமக்காக வாழ முடியாது, உமக்காக ஆண்டவரை வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. நீர் எங்களை அபிஷேகத்திற்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து இந்த அபிஷேகத்துல நாங்கள் நிலைத்திருக்க தேவன் ஆவியானவர்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள தேவன் எங்களுக்கு இந்த நாளில் நீங்க ஆண்டவரே அப்பா அனுகிரகம் பாராட்டின தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் இவர்களை வேண்டி இருக்கிறோம் எங்கள் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் என்று சதா காலமும் நம்முடைய கூட இருப்பதாக. நாதுமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாதுமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களும் நன்றி.